நம்ம பீட்டருக்கு ஒன்று விஷயம் மித்துனுக்கு தெரியவே கூடாது. அதை நம்ம தான் காப்பாற்றணும். டைம் வர 12 ஆயிடுச்சு. பயப்படாத ராசச்சித்தி, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என்ன கொலை பண்ணவன நான் எப்படி சும்மா விட முடியும்? உன்னை எங்கள் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. பல வருஷமாக எனக்கு கல்லில் அடைச்சி வச்சுருந்தேன். அது யாரோ ஒருத்தரால் என்னை காப்பாற்றிட்டாங்க. சஜித், இன்னைக்கு உன் மரணம் என் கையால். தூங்குறியா? நல்லா தூங்கு. உன்னை பெர்மனெண்ட்டாக தூங்க வைக்கிறேன். என்ன பண்ற? நானா? உன் மேல ஒரு டஸ்ட் இருந்தது, அதை நான் துடைக்க வந்தேன். ஓ, டஸ்டா? சேர்றா மித்துனே. சரிடா, நான் டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட சார்ஜர் எடுக்க வந்தேன். சரி, நீ தூங்கு. பாய், குட் நைட். அப்படியாடா மித்துனே, சேர்றா. நான் டஸ்ட் எடுக்க வந்த மாதிரியே இல்லை, என்னை கொலை பண்ண வந்த மாதிரியே இருக்கும். டஸ்ட் எடுக்க வந்த மாதிரி தெரில, ஸ்ட்ரெயிட்டாக மேலே அனுப்புகிற மாதிரியே இருக்குது. அதனால் இவன் வரும்போது தான் ரூமை பூட்டி தான் வைக்கணும் போல. இவன் எப்போ வேணாலும் வந்து கொலை பண்ணிடுறான். ஐயோ, அந்த இதுவுமே நம்மளால் தாங்க முடியாது. நம்ம சாமியார்கிட்ட போனதா இது உண்டு. இந்த வாட்டி எப்படி அவன் தப்பிச்சிட்டான்? இந்த வாட்டி அவனை தப்பிக்க விடவே கூடாது. இவனை கொன்னே ஆகணும். ஆனால் இவனை சாதாரணமாக கொலை பண்ணக்கூடாது. ஆயுதம் இதை வச்சு உன்னை இன்னைக்கு நான் கொலை பண்ணுறேன். தண்ணி குடிக்கிறியா? குடி. சாவு. பயந்துட்டியா? நான் உன்னை சும்மா பிராங்க் பண்ண வந்தேன். எது இல்லை பிராங்க் பண்ணணும்னு தெரியாதடா மித்துனே. சரி, விடு விடு. சே, இந்த வாட்டியும் எப்படி அவன் தப்பிச்சிட்டான். வேற வழியே இல்லை. கத்தி வச்சுட்டு வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சே ஆகணும். கொலை பண்ணுறான்னு சொல்லிட்டு 99% தெரிஞ்சிச்சு. எனக்குள்ள அந்த பீட்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்க சாமியார்கிட்ட மட்டும்தான் போய் ஆகணும். இப்போ நம்ம சாமியார்கிட்ட போலேன்னா இது ஒரு முடிக்க வேறு. ஒரு வேளை சாமியார்கிட்ட கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சாமியாரை பார்த்து. இந்த பீட்டர் விஷயம் பற்றி பேசலாம் வந்திருக்கேன் சாமி உங்ககிட்ட. இது பீட்டரா? ஏன் அவனை பத்தி என்கிட்ட கேட்குற? நீ தான் அவனை கொன்னுட்டியே, இப்போ என்ன? வேற ஒன்றும் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு மித்துன் மேலே பூந்துட்டான் சாமி. அந்த பீட்டர் என் ஃப்ரெண்டு மித்துனுக்குள்ளே பூந்துட்டான்னு நினைக்கிறேன் சாமி. உங்களால முடிஞ்சது நச்ச பண்ணுங்க. நான் அப்பவே சொன்னேன் சஜித், பீட்டர் கொல்லாதுன்னு. நான் அவன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். அவன் சின்ன வயசுல இருந்து தெய்வ சக்தியோட பிறந்திருக்கான். அந்த அம்மன் அருள் அவன்கிட்ட இருக்கு. சரி, நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன். ஜெய் காளி. இது 3 நாள் சுடுகாட்டுல வச்சு பூஜை பண்ண காஞ்ச மிளகாய். இத மித்துன் வரத்துக்கு முன்னாடி அவன் வரும்போது இது தானா எரிஞ்சதுன்னா அவனுக்குள்ள பீட்டர் பூந்திருக்கான். அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லை, அவன் உடம்புல பேய் இல்லைன்னு அர்த்தம். இது போய் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் உடனே சொல்லு. ஓ, நன்றி சாமி நீங்க இந்த மிளகாய கொடுத்ததுக்கு. ஆனா இது அவன் மேல நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிசல்ட்டை சீக்கிரமா சொல்லுவேன். அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. எப்படியோ சாமி வழி காட்டிட்டாரு. இப்ப நம்ம இதை போய் முதல்ல மித்துனை கூப்பிடணும். மித்துனே. சொல்றா சேத்தி, எது கூப்பிட்ட? நில்லு பீட்டர், நீ பீட்டர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பீட்டரா? என்னடா வளர்ந்துட்டு இருக்க? ஏதோ லூஸ் மாதிரி. நில்லு. ஓ, அப்ப நான் பீட்டர்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு தெரியும்,
நீ அந்த சாமியார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மிளகா வாங்கி கொடுத்து எரிய வச்சு என்னை கண்டுபிடிச்சிட்ட. அது தெரிஞ்சு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு உன்னை கையால் கொலை பண்ண வந்தவனும் நான் தான், அந்த கத்தியால் குத்தி கொலை பண்ணணும் நான் தான். கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன். எவ்வளோ சித்திரவதை பண்ணி எனக்கு கொன்னேன். உன்னை இங்கேருந்து கொண்டுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன் சஜித். எவ்வளோ கெஞ்சினா. உன்னை ஒரு வாட்டி கொண்டா பார்த்தாதா, இன்னொரு வாட்டி என் கையால் தான் கொள்ளணுமா? பார்ப்போம், இந்த வாட்டி நீ என்னை கொல்றியா இல்லை நான் உன்னை கொல்றேன். நான் நீ என்னை ஒரு வாட்டி முன்னாடி கொன்னேன், ஆனால் உன்னை இந்த வாட்டி 1000 வாட்டி குத்தி கொலை பண்ண போகிறேன், சித்திரவதை பண்ணி கொலை பண்ண போகிறேன். இனிமே தான் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.